டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ங்க. ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து அந்த டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய டேட்டா இருக்கும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் குரூப் பண்ண வேண்டியது இருக்கும், அதை வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக வந்து அது எப்படி செய்யறதுன்றதுக்கு, அது எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு அல்காரிதம் வேணும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, அதை எந்த மாதிரி அல்காரிதம் மூலமாக வந்து பயன்படுத்துகிறாங்க பற்றி டீட்டெயிலாக ஒரு சீரிஸ் நம்ம பண்ண போகிறோங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன அல்காரிதம்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் KaaShiv InfoTech. வெல்கம் டு சேனல். Hello guys, welcome to KaaShiv InfoTech. இன்னைக்கு நாம என்ன கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படினா ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைப்ரரியில நம்ம எப்படி ஈஸியா புக் எடுத்துக்கிறோம், அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எனக்கு ஆல்பபெட்டிக் வைஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் என்னால் அந்த புக்ஸை ஈஸியாக என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டேட்டா ஸ்ட்ரக்சரை என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னால் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எனக்கு தேவையானப்போ நான் சர்ச்சும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் சர்ச் பண்ணதில் எனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா அது ஈஸியாக என்னால் மோடிஃபைங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இந்த DSAவை என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜாவா, PHP, பைத்தான், C, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸில் நம்ம DSA அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு லொக்கேஷனுக்கெல்லாம் எப்படி போகிறோம், கூகுள் மேப் போட்டு அதை சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோமா, அப்போது அதுதான் என்ன சொல்லுவோம்னா அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு கோர்சஸை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை என்கொயரியோ ஏதாச்சும் பண்ணணுன்னா நாங்கள் கொடுத்துருக்க கான்டாக்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி டேரெக்டாவோ இல்லைனா காண்டாக்ட் மூலியமாவோ உங்களோட குவரிஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கீழே அட்ரஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் மெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா டேரெக்டாகவும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் DSA பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அப்கமிங்கில் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.